பாம்புனா படையே நடுங்கும் அப்படிங்கிற காலம்லாம் மாறி போச்சுங்க. இப்போ இருக்க குழந்தைங்களாம் பாம்பு கூட கிரிக்கெட்டே விளையாடுவாங்க போல். ஏன்னா நாங்கள் இன்றைக்கி போயிருந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா பாம்பை வந்துட்டு ஒரு பெட் மாதிரி வளர்த்துறாங்க. இன்னொன்று அதை வச்சு ஷோலாம் பண்ணுறாங்க. என் பையன் உடனே அந்த ஷோவில் கேட்குறான், உலகத்திலே நீளமான பாம்பு எது, எங்கே இருக்குது அப்படின்னு. உடனே அந்த லேடி வந்துட்டு இங்கே தான்ப்பா இருக்குது, நீ கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கர என்கரேஜிங்காக பேசுகிறாங்க. அங்கே போய் பார்த்தா உண்மையாகவே நம்ம ஊர் மலைப்பாம்பு மாதிரி தான் இருந்துச்சு. என்ன நம்ம ஊர் மலைப்பாம்பை வந்துட்டு ஒரு 10 சுருட்டு சுருட்டி வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பெருசுங்க. ஆஸ்திரேலியா தான் ரொம்ப ஃபேமஸ். எதுக்கான்னு பார்க்குறீங்களா? ரொம்ப விஷமான பாம்பெல்லாம் இங்கே தான் இருக்காமா. ஆனால் இந்த ஊரில் தான் அந்த பாம்பை வந்துட்டு அவ்வளோ கொண்டாடுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. அது என்னன்னு எனக்கு புரியல. அது என்ன ஃபீலிங்னு. ஆனால் நம்மளுக்கு என்னமோ நம்ம வளர்ந்த என்விரான்மெண்ட்லாம் அப்படி தான். ஏன்னா ஒரு மாதிரி பயம், அருவருப்பு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனால் அவங்க அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, ஒரு பாம்பை எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன அவங்க சொன்னாலும் சரிங்க, நம்மளுக்கு பாம்புனா பயம்தான். இந்த ஒரு ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்கறதுக்கே நான் ரொம்ப பயந்து போய் ஏதோ என் பையனுக்காக தான் போய் நின்னேன். ஆனால் அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க சீரியஸ்லி.